உட்கார்டி. சொல்லுங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? சீதா, என்ன சாப்பிடுற? நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. மஷ்ரூம் பிரியாணி இருக்காப்பா? சார், ரைஸ் ஐட்டம்லாம் முடிஞ்சிருச்சு, டிஃபன் தான் இருக்கு. அடையவியல் அதெல்லாம் இல்ல சார், இதுல இருக்கிற ஐட்டம் தான் இருக்கு. பாக்குறேன். சரிப்பா, 2 பிளேட் சாம்பார் இட்லி கொடு. ஓகே சார். மேடம், உங்களுக்கு? 2 பேருக்கும் தான்ப்பா. ஓகே சார். இட்லி தோசை பூரி சார். இட்லி தோசை பூரியா? ஏங்க என்னங்க மசால் தோசை 90 ரூபா போட்டிருக்கீங்க? எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், 2 இட்லி. ஓகே. ஏய், என்ன சிரிப்பு? இங்கேயும் சாம்பார் இட்லி ஆர்டர் பண்ணீங்கல்ல, அதான் சிரிச்சேன். கல்யாணமான புதுசுல உன்னோட ஃபேவரட்டே அதுதானே? ட்ரிபிளிகேன் பெரிய வீட்டுல இருந்தப்ப ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வாங்கினதும் உன்னை நான் ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டு போய் சாம்பார் இட்லி வாங்கி தருவேனே. என்ன மறந்து போன விஷயம் எல்லாம் திரும்பவும் ஞாபகத்துக்கு வருதா? சரியா ஒரே ஒரு வருஷம் நீயும் நானும் நமக்குன்னு வாழ்ந்தது. அப்பவும் என் அம்மா அப்பா அக்கான்னு அந்த பெரிய வீட்டுல எல்லாரையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செய்வேன். பிள்ளைங்க பிறந்த பிறகு நமக்குன்னு பிடிச்சது எல்லாம் போய் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிச்சே வாழ்றதா போச்சு. திரும்பவும் ஒரு மனுஷன் அவனுக்குன்னு வாழ ஆரம்பிக்கிறது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தானே. சரி, உனக்கு என்ன வேணும்? அதான் சாம்பார் இட்லி ஆர்டர் பண்ணிருக்கீங்களே. அது இல்ல சீதா, வேற என்ன உனக்கு வேணும்? வேற ஒண்ணும் வேண்டாம், இந்த சந்தோஷமும் நிம்மதியும் போதும். எப்பவும் இப்படி ஒன்னா உங்க கூட உட்கார்ந்து சாம்பார் இட்லி சாப்பிடுற மாதிரி ஒரு சூழ்நிலையே அந்த கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. இதுவே போதும். போண்டி பாக்க போறாங்க, போடா. ஐஸ்கிரீம் வேணுமா? போயிடு. நான் வேணா ஓடி வந்து தரவா? நான் வரட்டா? கொன்றுவேன். போயிடு ஒழுங்கா. சிவ, நீ வா. போ. ப்ளீஸ். நீ வரலன்னு வச்சுக்கோ, நான் தொங்கிடுவேன். நீ போ, வரேன். சரியா? எஸ். சரி, போ, வரேன்.
மேகலா போ, பையனை கூட்டிட்டு போ. பா இங்க பாருங்க, நாங்கெல்லாம் ஃபால்ஸுக்கு குளிக்க போறோம். நீங்க 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு இங்கேயே இருங்க. திரும்பி வரும்போது உங்களை பிக்கப் பண்ணிட்டு போறோம்ப்பா. என்னப்பா, நாங்க ஒத்தையில தானே நின்னுகிட்டு இருக்கணும், நாங்களும் கூட வர்றோமே. என்ன பண்ணீங்க? அங்க வந்து குளிக்கவா போறீங்க? அங்கேயும் இதே பொட்டி படிக்க வச்சுக்கிட்டு ஓரமா நிக்க தான் போறீங்க. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம அங்க வந்துகிட்டு? இங்க அப்படி இல்லப்பா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகன் கோயிலுக்கு ஸ்பெஷல் தரிசனம்லாம் தராங்களாம். அதனால நீங்களும் அம்மாவும் சாமி கும்பிட்டுட்டு இங்கே இருங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா. சரியா? ம். சரி. சரிப்பா. ஓகேம்மா, வரமா, வரப்பா. ஏய், நீ இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஏன் எங்களுக்கெல்லாம் ஃபால்ஸ்னா பிடிக்காதா? யார் சொன்னது நாங்க ஃபால்ஸ்க்குனா வரமாட்டோம்னு? வயசானவங்களா இருந்தா கோவில் குளத்தை தாண்டி வேற எந்த ஆசா பாசமும் இருக்க கூடாதா? இதத்தானே யோசிச்சீங்க? இல்ல. அப்புறம் என்ன யோசிச்சீங்க? இப்பவாது நம்ம 2 பேரையும் தனியா விட்டாங்களேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னங்க நீங்க என்னமோ நம்ம 2 பேரும் தனியா எங்கேயும் போகாத மாதிரி சொல்றீங்க. கல்யாணம் இத்தனை வருஷத்துல நம்ம எங்க தனியா போயிருக்கோம் சொல்லு? அது வந்து உங்க அத்தை பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம மதுரைக்கு போனோம்ல? ஆமா, மதுரைக்கு போனோம். தனியாவா போனோம்? ட்ரெயின்ல பாதி பேரு நம்ம சொந்தக்காரங்க தான் இருந்தாங்க. அதுக்கு பேரு தனியா போறதா? திருச்சி சமயபுரம் போனோம்ல? அப்ப கையில ராஜா இருந்தான். ஆமால, வாழ்க்கையில நம்ம 2 பேரும் எங்கேயுமே தனியா போகவே இல்ல. சீதா, ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்க 3 விஷயம் வேணும். 1 பணம், இன்னொன்னு நேரம், இன்னொன்னு இதெல்லாம் அனுபவிக்க இளமை. சின்ன வயசுல நிறைய நேரம் இருக்கும், இளமை இருக்கும். ஆனா கையில பணம் இருக்காது. அப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இளமை இருக்கும், நம்ம கையில கொஞ்சம் பணமும் இருக்கும். ஆனா நேரம் இருக்காது. வயசானதுக்கு அப்புறம் பணமும் இருக்கும், நேரமும் இருக்கும். ஆனா இளமை இருக்காது. ஏங்க, நீங்க புஸ்தகம் எழுதலாமே, என்ன அழகா சொல்றீங்க. அட நீ வேற, எவனோ ஒருத்தன் பட்டிமன்றத்துல சொன்னத நான் அடிச்சு விடுறேன், அதையே நம்பிட்டு. சீதா, நிஜமாவே உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நம்ம 2 பேரும் தனியா போகணும்னு தான் யோசிச்சேன். என்ன பண்றது, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. அப்படி இல்லங்க, புள்ளைங்களும் பேர பிள்ளைங்களும் தானங்க நம்ம உலகம். அவங்களோட சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். அப்படி நாம யோசிக்கிறது நியாயம், ஆனா அவங்க யோசிக்க கூடாது இல்ல? இப்ப என்ன உங்களுக்கு ஃபால்ஸுக்கு போகணுமா? போலாமா? வேண்டாம் சீதா, நம்ம கோயிலுக்கே போவோம். அப்ப வாங்க. ம். இந்தாங்க. எல்லாரும் போயிட்டாங்களா? ஆமா, எல்லாரும் டயர்டா இருக்காங்க, கிளம்பிட்டாங்க. நான் தான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். இதெல்லாம் ஒரு கஷ்டமா? எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் கொஞ்சம் பால் குடிச்சா தொண்டை நல்லா இருக்குமேன்னு கேட்டேன். இப்ப இதெல்லாம் வந்து சொல்லணுமா? தொண்டை வலிக்குதுல்ல, பேசாம குடிங்க.
நீங்க ரூமுக்கு போங்க, நான் வரேன். ம் சரிம்மா. என்னப்பா கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டு சாமா பிரிஸ்கா இருக்க போட்டிருக்க? என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? ஏய், இதுல என்னப்பா கிண்டலு? ஃபேமிலியோட ஜாலியா நீ நினைச்ச மாதிரி ஒரு டூர் போயிட்டு வந்திருக்கிற. இதெல்லாம் ரிட்டையர் ஆனதுனால தானே? வேலையில இருந்தா நீ நினைச்ச மாதிரி இந்த மாதிரி போயிருக்க முடியுமா? யோ சும்மா பேசாம இருயா, கடுப்பு கலப்பாத. நான் நினைச்ச மாதிரியா டூர் போயிட்டு வந்திருக்கேன்? விவரம் தெரியாம பேசாதப்பா. நீ ஆரம்பிக்கிறத பார்த்தா நிறைய பிளாஷ்பேக் இருக்கு போட்டிருக்க. நானும் சீதாவை மட்டும் போறதாதான் பிளான். ஆனா இதுக்கே அவளை சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. புரிஞ்சு போச்சு. ஒரு ரிட்டையர்ட் ஹனிமூனை பிளான் பண்ணி வச்சிருந்த, கரெக்டா? யோ அவளை எங்கேயுமே இந்த மாதிரி வெளியே கூட்டு போனதே இல்லையா? அவ வீட்டுல வேலை வேலைன்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருப்பா, நான் ஆபீஸ்ல வேலை வேலைன்னு ஒரு பக்கம் ஓடிட்டு இருப்பேன். நானும் பாக்குறேன். ரிட்டையர்ட் ஆன எல்லாரும் இதே கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. இதோட காப்பி ரைட் யார்கிட்ட இருக்கணும்னு கேட்கணையா? எல்லாரோட வாழ்க்கையும் அப்படிதான்டா இருக்கு. அக்கடான வீட்டுல வந்து உட்காரும் போதுதான் என்னெல்லாம் மிஸ் பண்றோன்னு புரியுது. சரி, உன் கொடைக்கானல் கதைக்கு வா. சரி, உன் ஹனிமூன் ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆச்சா இல்லையா? கிளம்பிட்டீங்களா? ஆமா சீதா, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? பால் மட்டும் ஒரு 1/2 லிட்டர் வேணும். ஞாபகம் இருந்தா வாங்கிட்டு வாங்க, இல்லனா பரவாயில்ல. ம் வாங்கிட்டு வரேன். சரி கிளம்பட்டுமா? ம். வரேன். அச்சோ, பைக் சாவி. என்னங்க சாவியை மறந்துட்டு வந்துட்டீங்க? வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. என்னங்க, இவங்க பாண்டியோட அப்பா அம்மா. ம், ம். நான் உடுமாசம் வாங்கிட்டு வந்துக்கிறேன். திரும்ப கண்ணு. அப்பா என்னப்பா அதெல்லாம்? எங்க திரும்ப ராசாத்தி. பாரு, நீ எத்த பத்தியும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிதானா? அப்போ நாங்க கிளம்புறோங்க. வரோம். சரி வாயா. வாங்க வாங்க, வரோங்க. கிளம்பலாம் வாங்க. போயிட்டு வரோம். என்னப்பா நீங்க ஒண்ணும் தர முடியாது, ஒரு மண்ணும் தர முடியாதுன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்புறதை விட்டுட்டு நீங்க என்னமோ நாளைக்கு வந்து பேசுறேன் அது இதுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதானே, இவங்க கிட்ட பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தணும் தான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அண்ணி ஏய் பேசுன. டேய் ராஜா, இருடா, என்னடா இருடா. அவ பேசிக்கிட்டே இருக்கா? கொஞ்சம் பொறுமையா இருடா. டேய், இந்த மாதிரி விஷயத்துல இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் பேசிதான் சரி பண்ணணும். பா
இவகிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமாப்பா? அந்த பொறுக்கி பைய கூட சேர்ந்து பேச்சுல கூட மரியாதை இல்லப்பா அவளுக்கு. வந்த கூட்டத்தை பாத்தீங்கல்ல, அந்த புத்தி தான்ப்பா இவளுக்கு இருக்கு. அவங்க எல்லாம் டேய் ராஜா, துண்டை விட்டுட்டு போயிட்டேன். குடுமா தம்பி, உங்களை மாதிரி நாகரிகமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நாசூக்கெல்லாம் பேச தெரியாது தம்பி. ஆனா நாங்களும் மனுஷங்க தான். உங்களை விட அன்புலையும் பாசத்திலையும் கூடுன மனுஷங்க நாங்க. அப்ப நான் வரேன் சார். வரேங்க. மலர் வரமா? சரிங்க மாமா. வாங்க வாங்க வாங்க. செருப்பு எப்படி விட்டுருங்க. வாங்க. எப்பா ஏஞ்சுப்பா ஏஞ்சுப்பா. ஏண்டா என்னடா போ. உன்னதான் என்னடா? ஓ வந்துட்டாங்கப்பா. சரி 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 சரி. வாங்க உட்காரு. மா வாங்க. மோ வாங்க, உட்காரு. என்னடா? வா. ஏய் சின்ன ஐயோ வாங்கண்ணா, வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். ஏதோ சமாளிக்கிறதுக்காகத்தான் வீட்டுக்கு வரதா சொல்லிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். மெய்யாலுமே வந்துக்கிறீங்களே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. டீ எடுத்துமா? ஏத்தார பரவாயில்ல இருக்கட்டும். ஐயோ இருட்டா, மொத தப்பா வீட்டுக்கு வந்துக்கிறீங்க, குடிக்கணும். எடுத்தார இதோ வந்துடுறேன். அத போட்டுக்கிறேன் சீக்கிரமா. அதான் எடுத்துங்க. எடுத்துங்க, துண்ணுங்க. போனோண்டா. டேய் என்னடா நின்னோடா நீ? சார், எங்க வீடு கொஞ்சம் உள்ள தள்ளி அமைஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியாதுன்னு தான் பாண்டிய தெருமுனையிலேயே நிக்க வச்சு உங்களை கூட்டியார சொன்னேன் சார். என்னங்க, இந்த மாதிரி விஷயத்துல நாம கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்கணும். சீதா சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம் தான்பா. என்ன நீலகண்டா, நீயும் அன்னைக்கு பார்த்தல்ல டீ கடையில அவன் தம் அடிச்சிட்டு இருந்தத. அவனுக்கு போய் எப்படா நம்ம மலர கொடுக்கறது? நீ என்னப்பா தம் அடிக்கிறவங்களா கெட்டவங்களா? அப்ப நான் நல்லா இல்லையா? டேய், நீயும் அவனும் ஒன்னாடா. அவனை நீ யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதடா. நல்லவனா நம்ம பொண்ணை நல்லா பாத்துக்குவானான்னு மட்டும் பாரு. இந்த காலத்து பசங்கெல்லாம் எல்லா விஷயத்திலயும் தெளிவா இருக்கிறானுங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி அவனுங்களுக்கு ஏத்த மாதிரி நாம தான் மாறி ஆகணும். நீ சொல்றத பார்த்தா இந்த கல்யாணத்துக்கு என்ன சம்மதிக்க சொல்ற மாதிரி இருக்கு. சேச்சே, அப்படியா யார் சொன்னது? சரியா வராதுன்னு சொன்னா உடனே மலர்கிட்ட பேசணும், அவளுக்கு புரிய வைக்கணும்டா. இங்க பாருமா இருக்கு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணும். இல்லாட்டி அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுத்தாங்கன்னா அப்புறம் நமக்கு தான் பிரச்சனை வரும். சேச்சே, இல்லடா, என் பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்க மாட்டா. எனக்கு இருக்கிற குழப்பமே அவ கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சும் அவளுக்கு பிடிச்சவனோட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதா, இல்ல அவ கஷ்டப்படக்கூடாதுன்னு வேற ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு தர்றதான்னு குழப்பமா இருக்குடா. நீ மலர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு தெரியும், அத தப்புன்னு சொல்லல. என்ன சொன்னாலும் கேக்குற பிள்ளைங்க கூட
காதல் வந்துட்டா எதிரிங்க மாதிரி தான் பாப்பாங்க. அதனால எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. விட்டு கொடுத்துதான் போகணும்னு நானும் சொல்றேன். ஆனா இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருண்ணே. ஆமாம்பா, அதனால அவங்க போக்குல போய் தான் மாத்தணும். நம்ம இஷ்டத்துக்கு வளைச்சலான்னு நினைச்சா அது மொத்தமா உடைஞ்சு போயிரும். அவ விட்டு பிடிக்கணுங்கிறா, நீ அவ போக்குல போன்னு சொல்ற. ஆனா விட்டுட்டா பிடிக்க முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. அண்ணே, நீங்க இவர்கிட்ட பேசி புரிய வைங்க அண்ணே. நீங்க இருந்து சாப்பிட்டுதான் போகணும். இவ்வளவு நேரம் நடக்கணும். ஏதாவது பிரச்சனை மாட்டினாலா? நம்மளே வீட்டு வரைக்கும் போய் பாத்துருவோமா? வேணாம், நம்மளே தேவையில்லாம் மாட்டிப்போம். இப்பயாவது கொஞ்சம் நல்லபடியா பேசு. பாருமா, அப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு. நான் போகல, எங்கேயும் போகல, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன். மலர், நான் வருத்தமா தான் இருக்கேன். ஆனா கல்யாணத்துக்கு நீ போறதுனால இல்ல. பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அதான் போயிட்டு வான்னு சொல்றாருல, அப்புறம் எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? சரி, நான் வரேன். மலர், ஒரு நிமிஷம். கல்யாணத்துக்கு போற, இப்படி ஒத்த செயினோட வா போவே? ஒரு நிமிஷம் இரு. இந்த என்னடா கிளம்பலாமா? மலரே, என்னடி இப்படி இருக்கிற? ஏண்டா, நல்லதானே இருக்கேன். ஐயோ, மாசாகிற மலரே. கல்யாண கலை வந்துருச்சு முகத்துல. சான்ஸே இல்ல. எவ்வளவு அழகாகிற தெரியுமா? டேய், வர்ணிக்கிற நேரமாடா இதெல்லாம். இப்படி இருந்தா மனுஷன் வர்ணிக்காம என்ன செய்வான்? வண்டி எடுத்துட்டு முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸ் போகணும். கிளம்புடா. சூப்பராகிற பாண்டி. ஏற்கனவே வீட்ல ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு வரதுக்குள்ள டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன் மலரே, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? இது வரைக்கும் ஒன்னும் இல்ல. ஆனா இங்கே நின்னு இப்படியே பாத்துட்டே இருந்த அப்புறம் நம்மள யாராச்சும் பாத்துருவாங்க. கிளம்பலாம், வாடா.
போணுமா? டேய் கிளம்பலாம்டா. போலாமே. டேய் சீக்கிரம் கிளம்புடா. ஒரு நிமிஷம். ரெடியா? போடா. இது மலர் மாதிரி இருக்கு. மலர் இவ எங்க இங்க போறா? இந்த பையன் யாரு? ஏதோ தப்பா இருக்கே. மலருக்கா போன் பண்றீங்க? ஆமா சீதா, ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. இப்ப என்னங்க பண்றது? சம்மந்தி இப்படி சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்காரே. பத்திரிக்கை கொடுங்கன்னு கேட்டாரு, எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சீதா நீ அந்த ஆளை பத்தி நமக்கு தெரியாதா? உமா வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து பாக்குறோம். எனக்கு அவரை நினைச்சு கூட கோவம் வரல. இந்த ராஜா ரவி நினைச்சாதான் எரிச்சலா இருக்கு. என்ன இவனுங்க அவரை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு பிள்ளைய பத்தி என்னென்னமோ பேசுறானுங்க. எனக்கும் அதாங்க வேதனையா இருக்கு. உமா கூட அவங்க அப்பா கிட்ட இங்க என்ன நடந்தாலும் உண்மைய சொல்லாம இருந்திருக்கா. அந்த அறிவு இவங்களுக்கு இல்லல்ல. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவ கிளம்பும் போதே தடுத்தேன். முன்னாடியே பார்த்து போயிட்டு வான்னு அனுப்பியிருக்கணும். பாவம் அவ. இப்போ அவங்க எல்லார்கிட்டயும் என்னங்க பதில் சொல்றது? யாருக்கும் எந்த பதிலும் சொல்ற இடத்துல என் பொண்ணு என்ன நிறுத்த மாட்டான்னு சொல்லணும். இரு, முதல்ல இந்த நம்பருக்கு போன் பண்ணி பேசலாம். என்னங்க எடுக்கலையா? போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்கலையே என்னவோ. ஆனா பாத்துட்டு உடனே என்ன கூப்பிடுவா. என்னங்க யோசிக்கிறீங்க? என்ன சொல்லி இந்த ஆளை கிளப்புறதுன்னு யோசிக்கிறேன். அவர் கிளம்பட்டும், அப்புறம் இருக்கு இந்த ராஜாக்கும் ரவிக்கும். சரி வா. சம்பந்தி. பாட்டி. இந்தாங்க பாட்டி போனு. விஜய், எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ ரூம்ல போய் விளையாடு. சரி பாட்டி. ஆனா அத்தை போன் ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருக்கு பாட்டி. சரி நீ போ.